ஹாய்! அதாவது நைட்டு தான் எப்பொழுதும் பார்த்துட்டிங்கன்னா நான் தலை குளிப்பேன். தலை குளிக்கிறதா இருந்தாலும் சரி, உடம்பு குளிக்கிறதா இருந்தாலும் சரி. அந்த ஈவினிங் டைம் போல் இல்லை அந்த நைட்டு 8 மணி டு இந்த 10 மணி ரேஞ்சில் குளிச்சுட்டு அப்படியே தூங்குவோம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு. அந்த தூக்கத்துக்கு எதுவுமே ஈடு இணை இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் அக்கா விநாயகர் சதுர்த்திக்கு நான் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கொழுக்கட்டை வேணும்னு கேட்டால். ஸோ அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த இட்லி பாத்திரம் புதுசாக வாங்கினேன்னா மேல் தட்டு 6 குழி, கீழ்த்தட்டு 5 குழியா. ஸோ இந்த இட்லி பாத்திரம், இந்த புதிய இட்லி பாத்திரத்தில் புதுசாக வாங்கினனால ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை தான் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பூர்ணம் ரெடி பண்ணி மாவு ரெடி பண்ணி சரி இந்த தடவை கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிக்காமல் உருண்டை மாதிரி பிடிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சால் அது ஒரு பக்கம் புட்டுக்குச்சு. சரின்னு ஒட்டு போட்டால் இன்னொரு பக்கம் புட்டுக்குச்சு. சரின்னு அங்கிட்டு ஒட்டு போட்டால் மறுபடியும் இன்னொரு பக்கம். இது என்னடா நம்மளுக்கு சோதனையேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டேன். அதை புடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஸ் யூஷுவல் எப்போதும் நான் பண்ணுவேன்ல, ஸோ அந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி அதை வேக வச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. நான் எங்கள் அக்கா எல்லோரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்திருந்ததா. ஸோ அதை எடுத்துகிட்டு சாப்பிட்லான்னு உட்காந்தாச்சு. அப்படியே எங்கள் அண்ணா குட்டிக்கு கையில் கொடுத்தோமா. அவன் எப்படியா இருந்தாலும் சாப்பிட போகிறதில்ல, சும்மா வச்சு விளையாடுறதுக்காக கொடுத்தோம். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வேறு லெவல்.